வணக்கம் ருத்ரா ஆஸ்ட்ரோ டிவி நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம். ஏன்னா மே மாதம் பார்த்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ஆல்ரெடி சனி பெயர்ச்சி மார்ச் 29 2025 போன மாசமே ஆயிடுச்சு. ஸோ இத்தகைய அமைப்புகள் வைத்து இந்த மாத கிரகத்தின் பெயர்ச்சியும் வச்சு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது, மே மாதம் 2025ல எந்த பலாபலன்கள் துலாம் ராசி கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் தொடர்ந்து உங்களை அடையும். இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சுக்கிரனோட, அதாவது துலாம் ராசியே சுக்கிரனோட வீடு. அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் 6ஆம் இடத்துல. ஆனா ராகு சனியோடையும் சேர்ந்திருக்கிறார். எவ்வளவு நாளுக்கு வைக்கிறீங்கன்னா மே ஒரு 19 வரைக்கும், மே மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சனியால் சேர்க்கப்பட்டு கொஞ்சம் பாதிப்பு உள்ளான சுக்கிரன் கொஞ்சம் உடல்நல கோளாறு, கொஞ்சம் மனசுல கொஞ்சம் திடமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது, சஞ்சலம் பெறுவது, முதியோர்களா இருந்தால் திடீர்னு ஏதோ ஒரு அடிபடுறது, வலிக்கு விழுகிறது. ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகு சனியால் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மாதிரி கடுமையாக இருந்திருக்கும். மே மாதம் 15 நாளுக்கும் அது கொஞ்சம் தொடருதுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுக்கிரன் படிப்படியாக அப்படியே சனி ராகுலேருந்து விலகிறது கொஞ்சம் நல்ல பலனையும், ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்லேருந்து வருதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மாத கிரகத்தை விட்டுட்டு இப்போ ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா, குரு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அஷ்டமத்திலேயே இருந்து எந்த ஒரு பலாபலன்களும் கொடுக்காமல், எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் கிணத்துல போட்ட கல்லு மாற தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது, எல்லாமே சேசிங்ல தான் போகுது, இல்லை கையில கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கிரகமாகிய குரு 8ல போய் மறைந்து விட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மே 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராசியவே பார்க்குறாரு. ஸோ ஒரு 9ஆம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது. மனசு எப்படி புத்துணர்ச்சி நடக்கும்? ஒரு விஷயம் மாறாம எப்படி நடக்கும்? அது புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு சில வாழ்க்கையில மாற்றங்கள் வருகிறது, சில பிரச்சனைகள் முடிகிறது, சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் நமக்கு நம்ம சாதகமாக இந்த மே மாதம் முதல் 2 வாரத்தில் அமைஞ்சு மே 3ஆவது வாரத்திலிருந்து அருமையான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸான பலன்கள் 2025 மே மாதத்துக்கு. இந்த மாத கிரகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா, அப்பாடா ஒரு வருஷமா பாதிக்கப்பட்ட டல்லா இருந்த டிப்ரெசிவ் மைண்ட்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது. அதே சமயத்துல சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருந்து குழந்தைகளுக்காகவும், குழந்தைகளுக்காக படிப்பா இருக்கட்டும், வேலைக்காகவும் இருக்கட்டும், கல்யாணம் அது மாதிரி சுப விஷயங்களா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், மெனக்கட்டுட்டு பிரச்சனைகளாகி சில சிரமமுக்கு உள்ளான துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி. என்ன செய்தின்னா பார்த்தீங்கன்னா, சனி 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு விலகிறார். ஸோ பிரச்சனைகள் இல்லை, இப்போ ஓரளவுக்கு அவங்க செட் ஆயிட்டாங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில செட்டில் பண்ணி விட்டேன், இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி. ஆல்ரெடி மார்ச் 29 ஆகி இப்போ கொஞ்சம் அதை தொடர்ந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ராகு 6ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கே வருவது கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு, வெளிமாநில தொடர்பு, கொஞ்சம் அவுட்ரு சர்க்கிளில் சில பேர்த்தோட பழகிறது, கொஞ்சம் காதல் விஷயங்கள், அதுல எல்லாம் கொஞ்சம் போகக்கூடிய அமைப்புகள். இதுவரை மனம் இறுக்கமாக டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு, குறிப்பா மே 15க்கு மேல. அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மே 15க்கு அப்புறம் 7ஆம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம். புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே 7ல மீனத்திலிருந்து மே 23ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கே வரார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு. மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல மே 15க்கு அப்புறம் ஒரு ஃபேவரபிளான ரிசல்ட்டு, ஃபேவரபிளான ஒரு மென்டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும். காயப்படுறது, அடிபடுறதல், ஏப்ரல் மாசமே கொஞ்சம் ட்ரபிளா தான் இருந்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதுல இருந்து படிப்படியா வெளியில வரக்கூடிய அமைப்புகள் தான் இப்போ நமக்கு
பார்க்க போறோம், கொடுக்க போகுது மே 15க்கு அப்புறம். ஸோ இது மாற ஒரு ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த 8 மாசம் 10 மாசமாவே வராமல் சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசு ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் ஆகிற மாதிரியும் டிப்ரெசிவ் மைண்ட் செட் போய் ஓரளவுக்கு வந்து பழைய இயல்பான ஒரு செல்ஃபுக்கு நம்ம மாறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நமக்கு மாறப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலையில் இருக்கீங்க, நமக்கு பிடிக்காத ஒரு ஒரு பாஸோடு இருக்கிறார், அவர் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறார், நம்ம க்ரோத்தே வந்து அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு, அவர் வந்து சில பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் மோட்டிவேட்டடாக பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு. அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இந்த கம்பெனி அதிகமாக கிடைக்கக்கூடியது, கொஞ்சம் ரெகக்னிஷன் அதிகமாக கிடைக்கக்கூடியது, அது ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேங்கடா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆவதுனாலையும் சனி பயிற்சி ஆவதுனாலையும் ராகு கேது பயிற்சி ஆவதுனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருப்பதனால் நம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு. இதுல இருந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நாம ஒன்னொன்னு காய்களை நகர்த்திட்டு போகலாம், தைரியமா போகலாம், சில விசிபிலிட்டி கிடைக்கும், நீங்க திட்டத்தை தீட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட ஆரம்ப பகுதிக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், எந்த மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அது உங்க லக்னத்துக்கு சாதகமா இருக்கா, அது நான் சொன்னேன் இப்ப கோச்சார அமைப்புல சொன்ன அந்த ராசி பலனுக்கு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன். அதாவது அடுத்த 6 மாசம் எப்படி இருக்க போகுது உங்க வாழ்க்கை, 12 மாசம் எப்படி இருக்க போகுது, அடுத்த 2 இயர்ஸ் எப்படி இருக்க போகுது, எந்த டைரக்ஷன்ல அது போக போகுது, உங்கள் திட்டங்கள் வந்து அந்த உங்களுடைய லைஃப் கர்மாக்கு நிகரா அலைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அல்லது உங்களுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருந்து நீங்க வேற மாதிரி டிசைட் பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செஷன் அஸ்ட்ராலஜிக்கல் செஷன் வரும்பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பாஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்து ப்ரெசென்ட் எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு, ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். இது பொதுவான பலன்கள் இருக்குங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவா பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் பயிற்சியா இருந்தாலும் சரி, ஆண்டு கிரகத்தின் பயிற்சியா இருந்தாலும் சரி, எல்லாமே ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. நல்ல தசாபுக்திகள் போகுது உங்க ஜாதகத்துங்கிறப்ப நல்லாவே உண்மையே தூக்கலான ஒரு பலன்கள் நீங்க பார்க்கலாம். தசாபுக்திகள் சுமாரா போகும்பொழுது கொஞ்சம் கம்மியான பலன்கள் நீங்க பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.